ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். B4 ட்ரேடிங் தமிழ் அப்படின்னு ஒருத்தர் வந்து ட்ரேடிங் கால்ஸ்லாம் கொடுத்ததுனால செபி வந்து ஃபைன் போட்டிருந்தாங்க. அவங்கள வந்து ட்ரேடிங் பேனும் பண்ணியிருக்காங்க ஒரு 6 மந்த்ஸுக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம். அந்த வீடியோ போட்டதுலேருந்து நிறைய பேர் வந்து கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ செபி ரெஜிஸ்டர்டாக ஒரு ஆளுக்கிட்ட போய் நம்ம வந்து கால்ஸ் வந்து வாங்கலாமா, அது வந்து ஒன்றும் தப்பு இல்லையா, அது வந்து நல்லா ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அதை பற்றி தாங்க இன்றைக்கி வந்து ஒரு மெயினாக ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். செபி ரெஜிஸ்டர்ட் நம்ம ஊர்லேயே ஒருத்தங்க வந்து இருக்காங்க, அர்ஜுன் பங்கு மார்க்கெட் அப்படின்னு ஒருத்தர். இவரை பற்றி ஏகப்பட்ட பேர் முன்னாடியிலேருந்தே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இவரை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. முன்னாடிலாம் ஒரு டெலிகிராம் குரூப் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பீப்புளும் சேட் பண்ணலாம், எல்லாருமே சேட் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் வந்து வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சில பல ரீசன்ஸ்னால. திருப்பி ஃப்யூச்சரில் நான் முடிஞ்சால் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுற பிளான் வந்து இல்லை. ஸோ அந்த டைமில் நான் அந்த டெலிகிராம் குரூப் வச்சுருக்கும் போதே ஒருத்தர் வந்து இவங்களோட சப்ஸ்கிரைபர், அதாவது இவங்கக்கிட்ட அந்த கால்ஸ் வாங்குகிற பிளானில் ஜாயின் பண்ணியிருந்த ஒருத்தர் வந்து என் டெலிகிராம் குரூப்பில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அடிக்கடி கால்ஸ்லாம் கொடுத்துட்டு அது வந்து ஒர்க் ஆகாமல் போன உடனே அதை வந்து அன்சென்ட் பண்ணிடுவாராம். அதாவது அந்த காலே கொடுக்காத மாதிரி உடனே அதை அன்சென்ட் பண்ணிடுவாராம். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இவங்களோட கால்ஸ்ல இருந்து லாஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வந்துருந்துச்சு. ரீசெண்டாக போட்ட நிறைய வீடியோஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில பேர் வந்து. இவர் அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேம் ஏதோ பண்ணிட்டு போட்டோம். நான் இவருக்காண்டி இன்னைக்கு வந்து மெயினாக வீடியோ போட வரல. நான் ஜென்ரலாகவே செபி ரெஜிஸ்டர்ட் பீப்புள் பற்றி தாங்க பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் செபி ரெஜிஸ்டர்ட் பீப்புள் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து ட்ரேடிங்கில் பயங்கரமான ஆளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தப்பு கணக்கு வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம்லாம் யார் வேணாலும் ஈஸியாக பாஸ் பண்ணலாங்க. ஸோ ரொம்ப ஈஸிலாம் இல்லை, அந்த எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிட்டா அவங்க வந்து ட்ரேடிங்லாம் பயங்கரமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு உங்கள் மனசுல இருந்து அழிச்சிருங்க. நான் இந்த ட்ரேடிங் த ஜோன் புக் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு. ஆனால் உள்ள நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் படிக்க கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். நான் பாதியிலே அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து மொதல் சாப்டர்லேயே அதை வந்து டீட்டெயில்டாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. லைஃப்பில் பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புள், அதுவும் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்லையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களாம் ட்ரேடிங் வந்தால் அதுலேயும் சக்ஸஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் பெரிய மூலக்காரனாக இருக்கலாம், ஐஐடியாக இருக்கலாம், ஐஏஎம்மாக இருக்கலாம், இல்லை யூஎஸ்ல உள்ள எம்ஐடியில் கூட நீங்கள் போய் படிச்சுட்டு வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அறிவாளியாக இருந்தால் கூட அப்போ நீங்கள் ட்ரேடிங்லேயும் வந்து உங்களோட மூளையை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமானா முடியவே முடியாதுங்கிற மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே தாங்க இங்கேயும் நான் வந்து சொல்ல வரேன். இந்த எக்ஸாம் வந்து யார் வேணாலும் ஈஸியாக பாஸ் ஆயிடலாம். ஆனால் அதுக்காக ட்ரேடிங் வந்து சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா ட்ரேடிங் வந்து மூளையை வச்சு யோசிக்கிற கேம் வந்து கிடையாது. மூளைக்கு வந்து ஒரு 10% தான் வேலை. மிச்ச 90% வந்து என்னை பொறுத்தவரை எமோஷ்னல் கோஷன்ட் தாங்க மேட்ராக இருக்குது இந்த ஃபீல்டில். அதுவும் எஸ்பெஷலி இன்ட்ராடேல வந்து சொல்கிறேன். மற்றபடி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்விங்குக்கெலாம் கூட இந்த அளவுக்கு எமோஷ்னல் கோஷன்ட் வந்து தேவைப்படாது. ஆனால் இன்ட்ராடேக்கு கண்டிப்பாக ஐக்யூவோட இக்யூ தாங்க ரொம்ப அதிகமாக வேணும். அந்த விஷயத்த ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து பாருங்க, செபி ரெஜிஸ்டர்ட் ஐஏ அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருக்குலாம் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு ட்ரேடிங்கில் வந்து இன்ட்ராடேல கால்ஸ் கொடுத்துட்டு இருந்தா அது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இவரே முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டினா இவங்க வந்து காண்டில் ஏதாவது காப்பிரைட் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அதை வந்து நான் காட்டலை. ஆனால் இப்போ போய் தேடுற நிலைமையிலையும் இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் முன்னாடி போட்ட ஒரு வீடியோ, ஏதோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எப்போ அனுப்பிச்சிருந்தாங்க. இவங்களே ஓப்பனாக ஒரு வீடியோவில் வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து லைஃப்பில் ட்ரேடே பண்ணது கிடையாது, நான்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது செபி ரூல்ஸ் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
ஸோ செபி ரெஜிஸ்டர்ட் பீப்புள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கான்னு எனக்கு வந்து சரியாக தெரில. இப்போதான் நான் அதை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டிருக்கேன். அது வந்து பதில் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதை பற்றி இன்னொரு டீட்டெயில்டான வீடியோ வந்து வேணா போடுறேன். அது உண்மையாகவே இருக்குதுன்னு வச்சுப்போமே. இவங்க வந்து லைஃப்பில் ட்ரேடே பண்ண மாட்டாங்களாம், ஆனால் மற்றவங்களுக்கு மட்டும் ட்ரேடிங் கால்ஸ் வந்து கொடுத்தா என்னங்க அர்த்தம்? ஸோ தினமும் பைத்தியம் மாதிரி மார்க்கெட்டில் உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கே இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் இவங்கெல்லாம் ட்ரேடே பண்ணாமல் நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து ட்ரேடிங் கால்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆளுங்க கால்ஸ்லாம் கொடுத்தனா அதை வந்து பாதி நேரம் ஒர்க் ஆகலைன்னா அன்சென்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இதனால நான் இவங்களை ஒன்றும் தப்பா சொல்ல வரலங்க. எல்லாருமே இல்லீகலா ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நம்ம கொஞ்சம் லீகலா பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. நான் உங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உலகத்திலேயே ஒரு பெரிய ட்ரேடரா இருந்தா கூட அவங்க கிட்ட நீங்க வந்து கத்துக்கணும்னு நினைங்க, தப்பே இல்லை. ஆனா அவங்க கிட்ட இருந்து கால்ஸ் வாங்கி நீங்க அதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா கால்ஸ் வாங்கி பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேங்க. ஸோ அவங்க வந்து சைக்காலஜி வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் ஸ்கேம்னு புரிஞ்சு இவங்க அதை மீண்டு வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து எமோஷனலி எப்படி இருக்குன்னா, இவங்க கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறப்பையும் ஸோ இத்தனை வருஷமா யாரோ ஒருத்தர் சொன்னதை எடுத்து அவங்க மைண்ட் அதுலேயே அப்படியே ஊறிடுச்சு. ஸோ இவங்களா கற்றுக்கிட்டு அந்த ட்ரேட் எடுக்க போகும்போது கூட கான்ஃபிடென்ஸ் வந்து வரல. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எங்கள் மைண்ட்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அவங்களோட சுச்சுவேஷனும் எனக்கு வந்து புரியுது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, பல வருஷமா நம்ம வந்து மற்றவங்க சொல்றது அப்படியே பிளைண்டா எடுத்து பழகிட்டு இப்போ நம்மளா அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு வந்தாலும் ஸோ இதை யாராவது பார்த்து ஓகே சொன்னா எடுக்கலாம் போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. இவங்களுக்கே தெரியாம அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள இவங்க வந்து போயிருக்காங்க. அதை வந்து ரியலைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதனால நீங்க இந்த மாதிரி கால்ஸ்லாம் வாங்கி ட்ரேட் பண்ணனா நீங்க லாங் ரன்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. ஃபியூச்சர்ல நீங்க இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைச்சாலும் உங்களால முடியாதுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் கண்டிப்பா. அதனால தாங்க சொல்றேன், நீங்க வந்து தயவு செஞ்சு யார்ட்டையாவது லேர்ன் பண்ணணும்னா பண்ணுங்க. ஆனா அவங்களோட கால்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அதுக்காக தாங்க மெயினா இந்த வீடியோ வந்து போட்டேன். இப்பெல்லாம் யாரை பத்தி போட்டாலும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. முன்னாடிலாம் பெருசா வராது. ஆனா இப்போ வந்து நம்மளோட எதிரிகள் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதா, அதனால நிறைய ஃபேக் ஐடியோட கமெண்ட்ஸும் வந்துகிட்டே இருக்கு. நம்ம எக்ஸ்போஸ் பண்ண ஸ்கேமர்ஸோட சப்போர்ட்டர்ஸ், அப்புறம் நிறைய ஃபேக் ஐடிஸ், இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்துலாம் கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. பாதி பேர் சம்பந்தமே இல்லாம ஏதாவது உளறிட்டு இருப்பாங்க நம்மளை பத்தி தெரியாம. மீதி பாதி பேர் வந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம், டேய் நீனே கோர்ஸ் விற்கிற, அப்போ நீனும் ஸ்கேமர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை தவிர அவங்களுக்கு வேற சொல்றதுக்கு பாயிண்டே இல்லை. அதனால சம்பந்தமே இல்லாம இதைத்தான் மறுபடியும் வந்து உளறிட்டு இருக்கானுங்க. நான் அதுக்கெல்லாம் பல டைம் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துட்டேங்க. ஆனாலும் புரியாதவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் திருப்பி வந்து சொல்றேன். நான் கோர்ஸ் எடுக்கிறவங்களெல்லாம் தப்பு சொல்லலைங்க. ஸோ கோர்ஸ் வந்து யார் வேணாலும் எடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைஃப்ல வந்து ட்ரேடே பண்ணாம ஆனா பயங்கரமா ப்ராஃபிட் பண்ற மாதிரிலாம் காமிச்சுக்கிட்டு ட்ரேடிங் ரொம்ப ஈஸி, அதுல இவ்வளோ பண்ணலாம் அவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குற ஆளுங்களை மட்டும்தாங்க நான் வந்து தப்பு சொல்லியிருக்கேன். நான் வந்து அந்த மாதிரி கேவலமான விஷயத்த வந்து பண்ணதே கிடையாது. ரெகுலரா ட்ரேட் பண்றேன். அதுக்காண்டி ப்ரூஃபும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். எப்பவுமே என்னோட அக்கௌண்ட்டை காட்டுவேன், வெரிஃபைட் பிஎன்எல் ரிப்போர்ட்லாம் போட்டுட்டு இருக்கேன். அதுல ட்ரேடிங் எத்தனை நாள் பண்ணேன்னு எல்லாமே தெரியும். இன்னொன்று, லிட்ரலி 90 to 95% சக்சஸ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தோம். நான் வந்து ட்ரேடிங் ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கும். கண்டிப்பா இவ்வளோ நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தா கூட நம்ம காசு பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்னு மறுபடியும் பல வீடியோஸ்ல வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து மேட்ரே இல்லை, அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டோட ரியாலிட்டியை தாங்க நான் எப்பவுமே எடுத்து சொல்லியிருக்கேன். யாருக்குமே ஃபால்ஸ் ஹோப் வந்து கொடுக்கல மார்க்கெட்ல ஈஸியா காசு பண்ணலான்னு. இந்த மாதிரி ட்ரேட் பண்ணாம ஏமாத்துறதோ இல்ல மக்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கறதோ, மக்களை டெம்ப்ட் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லி இந்த மாதிரி கோர்ஸ் செல் பண்றதெல்லாம் நான் வந்து பண்ணனா
நீங்களே என்னை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்க, அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஸோ நானே அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். அதனால மற்றவங்களுக்கும் எனக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் புரியலன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அறிவு கம்மின்னு தாங்க நான் வந்து அசியூம் பண்ணணும். உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா தயவு செஞ்சு என்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை நம்புறவங்க மட்டும் இங்கே இருந்தால் போதும். இப்போ ஃபேக் ஐடிஸ் எல்லாத்துக்கும் ஒன்று வந்து சொல்லிக்க விரும்புகிறேங்க. ஸோ நான் சொன்னது வந்து நடக்கலை அப்படின்னு ஒரு 25 பேராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணிடுவேன். ஸோ எந்த விஷயத்தை மீன் பண்ணுறேன்னா, அவங்க வந்து கால்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகலைன்னு டெலீட் பண்ணியிருக்காங்க அந்த காலை. ஸோ இந்த விஷயம் வந்து உண்மையிலே நடக்கலைன்னா 25 பேர் நடக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஆனால் பாதிக்கப்பட்டவர் யாராவது ஒருத்தர் வந்து இல்லை இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணனா நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து வச்சிருப்பேன். இல்லை அப்படி இப்படி நீ சொல்லிக்கிங்க, எங்களுக்கு அதை பற்றி. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவும் லைக் பண்ணுங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஏன் லைக் பண்ணணும் அப்படின்னு. ஸோ லைக் பண்ணிங்கன்னா யூடியூப் வந்து இந்த வீடியோவை 4 பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதனால் அவங்களால கால்ஸ் வாங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு. ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தாங்க நான் வந்து லைக் பண்ண சொல்கிறேன். நான் பர்சனலி ஏகப்பட்ட பேர்கிட்ட பேசியிருக்கேங்க. இந்த மாதிரி கால்ஸ் வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒருத்தர் கிட்டையும் நான் வந்து பேசினதே இல்லை. ஸோ என்கிட்ட பேசின எல்லாருமே பயங்கரமாக லாஸ் பண்ணியிருக்கேன், என் லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து இவர்கிட்ட கால்ஸ் வாங்கின ஆளுங்களை பற்றி சொல்லலைங்க. ஸோ நான் ஜென்ரலி இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கால்ஸ் வாங்கி அதை வந்து டிபெண்ட் பண்ணி ரொம்ப நாசமாக போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் லைஃப்பில் யாருக்கிட்டையாவது கால்ஸ் வாங்கி அது வந்து லாங் ரனில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்திருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கும் அந்த மாதிரி இருக்க சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த மாதிரி இருந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ மக்கள் எல்லாருக்கும் இந்த கால்ஸ் வாங்குறது எவ்வளோ தப்புன்னு புரியணுங்க. அதனால தாங்க கேட்குறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.